காவேரி, யமுனா எல்லாருமே வந்து கோயில்ல வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நிவின் வராரு. நிவின் வந்தோடனே நிம்மதி அடைகிறாங்க. நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க காவேரி. அதுக்கு நிவின் வந்து இப்போ வந்து கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, கொஞ்ச நாள் பொறுத்து வச்சுக்கலாம் அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை நிவின், கொஞ்ச நாள் பொறுத்துலாம் முடியாது, நான் யமுனாவை சமாதானப்படுத்த முடியாது, அதுக்கப்புறம் யமுனா வந்து ஏதாவது யமுனாக்கு ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், சொன்னால் கேளுங்கன்னு எவ்வளோ ரொம்ப பண்ணி பார்க்குறாங்க. நிவின் வந்து விடாப்படியாக இருக்காரு. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, ஆனால் இப்போ உடனே பண்ணிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வீட்லேயும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சரி ஓகே, உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், முதல்ல நிச்சயத்துக்கு பேசுங்க, எங்கள் வீட்டில் வந்து முன்னாடி வந்து எல்லாருக்கும் சரி நிச்சயம் பண்ணிக்கலாம், நிச்சயம் பண்ணிக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அதுக்கப்புறம் கூட நீங்கள் எப்போ வேணால் கல்யாணம் பண்ணிக்கிங்க, ஓகேவா, இதுக்காவது ஓகே சொல்லுங்கள் நிவின் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே விஜய் வந்து அப்பா சமைச்சிடறாரு, இப்போ பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, யமுனா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ கல்யாணம் கிடையாது, நிவின் நிச்சயத்துக்கு சமைச்சிருக்காரு, எல்லாரும் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அதான் நல்லது, அப்போ தான் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கும், அம்மாவும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே யமுனா அப்செட் ஆகிறாங்க. நிவின் அப்போ இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா, அவர் போய் சொல்கிறாரு, நிச்சயம் வந்து கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை யமுனா, கண்டிப்பாக நிவின் வந்து சமைச்சிட்டாரு கல்யாணத்துக்கு, அதனால் உடனே நிச்சயம், ஓகேவா உனக்கு அப்படின்னு சரின்றாங்க யமுனாவும். அடுத்து வந்து அப்பா நிம்மதி, இப்போ கொஞ்சம் தப்பிச்சிட்டோம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அதை பார்த்து வந்து விஜய் வந்து கேட்குறாரு, ஏன் காவேரி இவ்வளோ அப்செட்டாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் வீட்டில் இதை பற்றி நான் எப்படி பேச போகிறேன், நிவின் ஏற்கனவே என் வாழ்க்கையில் ரொம்ப குழப்பத்தை உருவாக்கியிருக்காரு, அதனால் வீட்டில் எல்லாரும் அவர் மேலே கோபமாக இருக்கா, கங்கா அக்காவுக்கு சுத்தமாக நிவினை பிடிக்கவே பிடிக்காது, இந்த நிலைமையில் நான் எப்படி வீட்டில் பேச முடியும், நிவின் வேறு இப்படி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் நிச்சயம் நடந்தே தீரணுங்க, அப்போ நடந்தால் தான் வந்து யமுனாவை நான் சமாளிக்க முடியும், அப்போ தான் யமுனாவும் வந்து இந்த மாதிரி தவறான இதுக்கெல்லாம் போகாமல் ஒழுங்காக இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, உங்கள் வீட்டில் பேசணும் அவ்வளோதானே, கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து நிச்சயமாக உங்களால் பேச முடியுமா, நிச்சயமாக பேச முடியும், உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அக்கா கிட்ட எல்லாக்கிட்டையும் நான் பேசி புரிய வைக்கிறேன், சீக்கிரமாகவே நிவின்க்கும் யமுனாக்கும் வந்து நிச்சயம் நடக்கும், அது ஏன் பொறுப்பு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே காவேரி அப்படியே பார்க்குற, நிச்சயமாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் காவேரி, ப்ளீஸ் சந்தோஷமாக இரு, நீ சந்தோஷமாக இருந்து எத்தனை நாளாச்சு தெரியுமா, இந்த குழப்பத்திலே இருந்ததால் கொஞ்ச நாளாக உன்னோட அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறி போச்சு, நீ எவ்வளோ அழகாக ஃப்ராங்காக இருப்ப, எவ்வளோ நல்லா பேசுவ, எவ்வளோ சிரிப்ப, அது எல்லாமே போயிடுச்சு, சரி ஓகே, இப்போ இப்படி இருக்க, நிச்சயம் நடந்தோடனே நீ பழைய வந்து காவேரியாக மாறிடணும், ஓகேவா அப்படின்னோடனே பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே வந்து அப்பா இப்போ அது சிரிச்சியே, அம்மாடியோ இந்த சிரிப்பு சிரிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாளாக காத்துருந்தேன் தெரியுமா, நீ இப்படி சிரிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அது என்னை பார்த்து சிரித்தியே, என்னை பார்த்தோடனே உனக்கு கோவம் வரும், என்னை திட்டிகிட்டே இருப்பேன் அப்படின்னோடனே, உடனே வந்து நான் திட்டுறேன் எல்லாம் உங்களால் தான் அப்படின்னோடனே, அப்பா சண்டைக்கு வந்துடாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே யமுனா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அக்கா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, உண்மையிலேயே நீ நல்ல அக்காக்கா, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுட்ருக்கேன், என்ன சாரிக்கா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பரவாயில்லடி அக்கா, வீட்டில் எப்படிக்கா பேசுறது, உங்கள் மாமா பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருடி, அப்படியா, கண்டிப்பாக பேசிடுவார்ல அப்படின்னோடனே, கண்டிப்பாக பேசிடுவார், கவலைப்படாத, சீக்கிரமாகவே உங்களுக்கு நிச்சயம் நடந்துடும், ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, இப்போவே நான் நிவின்க்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயோ இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போல்லாம் வேணாம் சொன்னால் கேளுன்னா, இல்லைக்கா நிவின் கிட்ட பேசணும் போல இருக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே யமுனான்னு சொல்லிட்டு வந்தோடனே நிவின் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி சிஸ்டர் யமுனான்னு வருது, அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. இவன் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணினே இருக்கா, இவன் ஃபோனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லு யமுனா அப்படின்றாரு. அடுத்து வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நிவின், தேங்க்ஸ் நிவின், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சரி யமுனா, ஓகே நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஒரு வேலையில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. பரவாயில்ல, இப்போ நீங்கள் ஓடிப்போங்க, கூடி சீக்கிரம் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகிடும், முதல்ல நிச்சயம் ஆகிடும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃபோனை அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நிச்சயம் வேறு உடனே நடக்கணும்னு காவேரி சொல்கிறா, வீட்டில் எப்படி பேசுறது, கண்டிப்பாக எங்கள் அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க, அவங்கக்கிட்ட எப்படி நான் பேச போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படியாவது பேசி தான் அவனை வேறு வழியே கிடையாது, இல்லைனா காவேரி அமைதியாகவே இருக்க மாட்டா, இப்போ என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி வீட்டில் சொல்கிறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே வந்து தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. அவங்க வீட்டில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, என்னடா ஊருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க வீட்டில். முதல்ல ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு.